உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அற்புதமானவரே, அதிசயமானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறார் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ராஜா. குமாரன் விடுதலையாக்கிறான், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தைப்படியப்பா இந்த நாளில் இந்த மாலை வேளை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த 50 நாள் அப்பா அந்த ஜெப கூடுகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நேராக உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வாங்க இயேசப்பா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. அந்த நாள் நடக்க போகிற எல்லா ஆராதனையிலப்பா ஆரம்பம் முதல் நிறைவு வர முடியும் மாறாத உடைய பிரசன்னம் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த ஆராதனை மிகவும் சிறப்பாக மகிமையாக அற்புதமாக அடையாளமாக நடக்கும்படியாய் அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆயத்த பிரேயரை, இந்த ஆரம்ப ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அன்பு கருணாகரன் ஐயா வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திர கிருபியாக கொடுக்கப்பட்ட வேலைக்காக நன்றி அப்பா. அந்த 50 நாள் உபவாசக்கு ஜபத்து அப்பா, அந்த ஜபத்திலே அப்பா இம்மட்டுமாய் நீங்கள் நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவனுடைய பலவீனத்தெல்லாம் மாற்றுங்கப்பா. அவனுடைய சுகவீனத்தெல்லாம் மாற்றி சுகத்தை நீங்கள் கட்டளை இடுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. ஏசாயா 35 எழுதியிருக்கிறபடி தகப்பனே அப்பா எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து எல்லா நோய்களையும் நீங்கள் அப்பா விடுதலை கட்டளையிட்டு தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. அற்புதத்தை செய்யுங்க. அந்த நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவை சந்திங்க அப்பா. துரிதமாய் ஒவ்வொருவரை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றி ஒவ்வொரு பிரயாசப்பட்டு வர கிருபை தாங்கப்பா. பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்தில் பாடலிருந்து அப்பா செய்திகள் மற்றவருடைய முடிவு ஜெபம் வரை தகப்பனே பரிசுத்த ஆவியானுடைய அசைபாடு இந்த மத்தியில் இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னம் இந்த வெளியில் இறங்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இயேசுவி நாமத்தினால ஜெபங்களும் பிதாவே. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகோவா உன் தேவனாயிருப்பார், ஏதும் பயம் வேண்டாம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகோவா உன் தேவனானார், ஏதும் பயம் வேண்டாம், தேவமானா
பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தாயே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தாயே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே.
துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படியே நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடினால நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஹல்லேலூயா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா, இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாதி கர்த்தாவே, என் காருண்ய தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனி வாரடியேற்றவர் பாரசிலுவை தன்னை சுமந்து சென்றாரே. பார்த்திருமேனி வாரடியேற்றவர் பாரசிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை, ஆணிகள் பாய்ந்த கரங்களை
ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவார் உந்தன் இருதயம் தனிலே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவார் உந்தன் இருதயம் தனிலே. மறுரூப நாளின் அச்சாரம் அதுவே, மகிமையும் அடைந்திடுவார். மறுரூப நாளின் அச்சாரம் அதுவே, மகிமையும் அடைந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசு அல்லாது ரட்சிப்பு தருவோர் இரட்சகர் வேறு இகமதிலுண்டோ? இயேசு அல்லாது ரட்சிப்பு தருவோர் இரட்சகர் வேறு இகமதிலுண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். ஆணிகள் பாய்ந்த கரங்களினால, தழும்புகள் ஏற்ற அந்த சரீரத்தில் தழும்பை தவிர ஒன்றுமே இல்லை. அவ்வளவு தழும்புகள், அவ்வளவு அடிகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு சஞ்சலங்கள். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய அவமானம், உங்களுடைய நிந்தை, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே முடிக்கும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தி எல்லா சாபங்களை உடைத்திருக்கிறார், எல்லா சாபங்களை முறித்திருக்கிறார். ஓ, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் அப்படிப்பட்ட பொல்லாத சாபங்களை கூட கர்த்தர் சிலுவையிலே அதை முறித்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ ஜீவ தயாபரராய் இருப்பவரே, இரக்கம் உள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமத்தை உடையவரே, எல்ரோய் எங்களை காண்பவரே, காப்பவரே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமத்துடையவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீரே, கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவரே, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. கண்ணை இம்மை காப்பது போல காத்தாரே, அதற்காய் நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நாசங்கள், மோசங்கள், விக்கினங்களுக்கெல்லாம் விலைக்கு காத்தீரே. ஓ நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. எத்தனையோ உங்களுடைய நஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் லாபமாய் மாற்றி இருக்கிறாரே. எல்லாருக்காக, எல்லாவற்றிற்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நானும் என் வீடும்
என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. ஆமென். எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அந்தன்றை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. அந்தன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல,
இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. தாயின் கருவினிலே உங்களை தெரிந்தெடுத்தவர், தாயின் கருவிலே கருவாய் இருக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகள் முதலாய் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்த தேவனை நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளில் என்ன காரியங்களுக்காக நீங்கள் ஆராதித்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன தேவைகளுக்காக நீங்கள் ஆராதித்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லா தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றி உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். நன்றியோடு ஆண்டவரை அந்த தண்ணி ஊத்து. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி அப்படியே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் கிருபை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், தயவு நிறைந்தவர், உடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், நேரங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்படியே முழங்கால் படியிடுங்க. இப்பொழுது ஒரு ஜெப குறிப்புக்கு என்னுடைய மனைவி ஜெபிப்பாங்க. நீங்களும் கூட அந்த ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் எல்லாரும் இணைந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த சில நாட்களில் எங்களிடத்தில் சில ஜெப குறிப்புகள் வரும். நாங்கள் இவ்வளோ நாள் குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். இனி செயற்கை கருத்தரிப்புக்கு நாங்கள் ட்ரை பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். செயற்கை டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணுகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு 2 பேருக்கு செயற்கை குழாய் மூலமாக அந்த கருத்தரிப்புக்கு முன்பதாகவே குழந்தை பிறந்திருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, ஜோதியினுடைய ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருக்காங்க, 2 குடும்பங்கள். அப்போ நாங்கள் ரொம்ப கர்த்தரை நம்புகிறோம். பல லட்சங்கள் செலவு பண்ணினா தான் அந்த செயற்கை கருத்தரிப்புக்கு இன்னைக்கு அவ்வளோ விலை கொடுக்குறாங்க. கர்த்தர் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்புறம் இன்னும் சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெறுவதற்காக சில காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பங்களிலும் அற்புதம் நடந்திருக்குது. இப்படி நிறைய காரியங்கள், ஒரு மனிதன் ஒரு வாரிசு வேணும், தனக்கு ஒரு வம்சம் உருவாகணும். சிலர் பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கிற ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, தத்து எடுத்திருப்பாங்க, அதற்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை. இப்படி நிறைய சாட்சிகள் உண்டு. அப்போ இன்னைக்கு அவங்க முன்ன மேலே ஜெபம் பண்ண போகிறாங்க. மனிதனுடைய முயற்சிகள் எத்தனையோ இருக்கலாம். செயற்கை கருத்தரிப்பு, வாடகை தாய் மூலமாய் குழந்தை பெறுகிறது, தத்து எடுக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரால் அடைத்த கற்பங்களை எல்லாம் திறக்க முடியும். கரங்களை தட்டுவோமா? அடைக்கப்பட்ட எல்லா கற்பங்களை கர்த்தர் திறக்க முடியும். கற்பம் அடைப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஜபித்து கொண்டிருந்தாலும் சரி, கற்பங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது என்னுடைய மனைவி ஜெபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஒரு நிமிஷம் ஒரு சாட்சி சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இதே பகுதியில் நம்ம எல்ஜிபி நகரில் ஒரு குடும்பத்தில் திருமணமாகி 7 வருடங்களாக அவங்களுக்கு குழந்தை இல்லை.
அப்போது அவங்க உறவினர்கள் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னும் எங்கள் மச்சான் வீட்டில் அவங்க பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாள் நீங்கள் வாங்க, உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி நிறைய ஊழியர்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜெபிக்க வராங்க, நீங்களும் அநேக பக்கம் ஊழியத்துக்கு போகிறீங்க, நீங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் போய் என்ன செஞ்சோம், அவங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒரு 2 மாதம் கழித்து அவங்க சொன்னாங்க, எங்கள் மச்சான் பொண்ணு கன்சீவ் ஆகியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் பறந்து 2வது நாளில் அவங்க என்ன செஞ்சாங்க, வளகாப்பு வச்சாங்க. வளகாப்புக்கு நான் போயிட்டாரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நானும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பி ஒரு 3 நாள் கழித்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ தானே 7 மாதம் பறந்து எத்தனை நாள் ஆயிருக்கு, ஒரு 3 நாள் தான் ஆயிருக்கு, உடனே இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்குன்னு சொன்னீங்களே என்னன்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, பிள்ளை வந்து பறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிட்டு வேறு வழி கிடையாது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளைங்களை எடுத்துருன்னு சொல்லி குப்புசாமி ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் என்ன செஞ்சார், கிருபையாக 2 பிள்ளைகளை கொடுத்துருந்தார். ஒரு பையன் ஒரு பொண்ணு. கரங்களை தட்டுவோமா? அப்போ அந்த குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கணும். ஏன்னா 7 மாதத்தில் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால ஜோம் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க நாங்கள். ஆனால் 1 மாதம் அந்த என்ன செஞ்சாங்க, ஒரு 2 வாரம் அந்த பொண்ணு அங்கே இருந்தால், அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த அந்த பொண்ணை என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அந்த 2 பிள்ளைகளையும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. 1 மாதம் எங்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் காலையிலே வந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், தாய்ப்பால் அங்கே கொடுத்துட்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிடுவோம், நீங்கள் சாயந்தரம் ஒரு முறை காலையில் ஒரு முறை நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய்க்கோங்க, ரெஸ்ட் எடுத்து வீட்டில் நல்லா நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் திருப்பி அந்த 2 குழந்தைகளை நாங்கள் பார்க்கறதுக்காக நான் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அங்கூடி நாங்கள் போகும்போது நான் போய் பார்த்து நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், நீங்கள் வந்து எங்கள் ஆலயத்தில் வந்து என்ன செய்யுங்க, ஒரு சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், சாட்சி சொல்ல வருவோம் அப்படின்னாங்க. ஆனால் 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, வரவே இல்லை. சரி பரவாயில்லண்ணே. ஆனால் இவங்க பக்கத்தில் இருக்க உறவினர் என்ன செய்வாங்க தெரியுமா, விக்கிரக கோயிலுக்கு எல்லா பக்கமும் நாங்கள் நேர்ந்திருக்கோன்னு சொல்லி கிடா வெட்டணுன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களுக்கு என்ன செய்வாங்க, லாரி பிடிச்சி போய்கிட்டே இருந்தாங்க. நானும் சரி பரவாயில்ல ஏசப்பா, அந்த சாட்சியை நான் 4 பேர்கிட்ட சொல்லுதேன், அன்னைக்கு என்னை நம்பி என்னை ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரன்னு உட்காந்து. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கேன், என்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சி கூப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சுருக்கு, ஒரு 2 வீலர் வந்து அவங்க வீட்டில் புல்லட் அந்த வண்டியை கொண்டு தாய் மாமா நிப்பாட்டியிருக்காரு அந்த பையன். இந்த பிள்ளை போய் அதில் போய் என்ன செஞ்சுட்டு உட்காந்தோடனே அப்படி பின்பாகம் ஃபுல்லாக அப்படி வெந்து இதாகிருச்சு. உடனே நீங்கள் வாங்க ஜெபம் பண்ணுன்னாங்க. அந்த பிள்ளையை நான் வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நீர் கொடுத்த இந்த கற்பத்தின் கனி, இன்றைக்கி அவங்க என்னை விரும்பி என்னை கூப்பிட்ருக்காங்க, அந்த இடத்த நீங்கள் தான் அற்புதமாக சுகமாக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எண்ணெய் வாங்கி அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். திருப்பி அந்த பிள்ளைகளுக்கு 1 வயசு ஆகும்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என்ன செய்தாங்க, நான் கண்டிப்பாக உங்கள் ஆலயத்தில் வந்து நாங்கள் சாட்சி சொல்லாமல் இருந்தது தவறு, கர்த்தர் கொடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுத்திரியை ஒரு 5-6 மெழுகுத்திரி வாங்கிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய பழைய ஆலயத்துக்கு அவங்க குடும்பமாக வந்தாங்க. கரங்களை தட்டுவோமா? இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 8 வயசு ஆகிருக்கும். அப்படி கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் என்ன செஞ்சார், ஆச்சரியமாய் வழி நடத்தினார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், அந்த என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, புறஜாதிகளுக்கே கர்த்தர் என்ன செய்தார், அற்புதத்தை நம்ம மூலமாக செய்யும் பொழுது நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் செய்வார். அது வேற யாரும் இல்லை, இந்த ஏரியாவில் ஒரு செல்வம் புரோக்கர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய மகள் தான். நிச்சயமாக கர்த்தர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, எங்களை அதிகமாக அளவுடன் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. தகப்பனே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்களும் உடைய அதிகாரத்தோடு நாங்கள் சொல்லும் பொழுது அப்பா, நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் அப்பா, நீர் உண்மையுள்ளவர் என்பதை காண்பிக்கும்படியாக அநேக இடங்கள்ல ஆண்டவரே அப்பா ரெட்டிப்பான அநேக குடும்பங்கள் அப்பா கற்பத்தின் கனிகளை நீங்கள் ரெட்டிப்பாய் நீர் கொடுத்தது அநேக சாட்சிகள் உண்டப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோங்க தாவே. இந்த நாள் வரை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த நாளில் நன்றி சொல்த்துக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, ஆவலோடு, தாகத்தோடு, வாஞ்சியோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு இந்த நாளில் ஆண்டவரே அப்பா தகப்பன் இந்த 7வது நாள் முடிய போகிறதே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு ரெட்டிப்பான கற்பத்தின்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே மருந்து மாத்திரைகள் மருத்துவங்களை காட்டி
காட்டிலும் ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே அப்பா. காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதை அமைதலாயிருந்து அமைதிப்படுத்தின கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா மாறாவையும் நீர் மதுரமாய் நீர் மாற்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் அப்பா மகிழ்ச்சினால் நீங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் நீங்கள் சாட்சியாக இந்த இடத்துல ஆண்டவரையப்பா கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்று எத்தனாவது நாள்? எத்தனாவது நாள்? 8 மட்டும் வருது. ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர். 28 நாட்கள் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தோடு நம்ம கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த விசேஷித்த ஜெபங்கள், அது மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை இன்றைக்கி நம்ம நிறைவு செய்து நாளைய தினத்தில் கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதங்கள், அதாவது வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுடைய எல்லா கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம வருகிற 7 நாட்கள் விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிறவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாரும் நீங்கள் ஜெபத்தோடு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினத்தில் சிறப்பு செய்தியாளர், முதல் செய்தியவே சிறப்பு செய்தியாளர் தான் கொடுக்குறாங்க. அவங்க கடந்த வாரத்திலிருந்தே இதற்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு ஜெபத்தோடு உங்கள் வீட்டில் சின்ன சுய தொழில் பண்ணலாம். இப்போ ஸ்டான்லி பிரதர் நீங்கள் பண்ணுறது கற்பத்தின் கனி அப்படின்னோடனே ஆபிரகாம், ஈசாக்கு, அன்னாலு, வேறு யாரை சொல்லுவீங்க? அன்னைக்கு முதல் செய்தி புதிய ஏற்பாட்டிலேருந்து சகரியா எலிசபெத்து கொடுத்தேன். வேறு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மனோவாவும் சிம்சோன். மரியா சொன்னது யார்? சரி, ஓகே. அவங்க மரியாவுடைய அந்த பிறப்பு அது பெரிய ஒரு அதிசயம். அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். எப்படி நிறைய காரியங்கள் இருந்தால் கூட ஏதாவது கொடுக்காததை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் காலையிலேருந்து ரொம்ப போராடி பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து புதுசாக அப்படி ஒன்றுமே எனக்கு தரல. அதான் கர்த்தர் கொடுத்ததையே நான் உங்களோட இடைப்படணும்னு விரும்புகிறேன். ஆனால் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதுக்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. போதும். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த கவலையை புரிஞ்சு கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்தார். பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிராம்கிட்ட போய் சர்வசாதாரணமாக பேசுகிறாரு. ஆபிராம் ஏற்கனவே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவனா, பெரிய நன்மை பெற்றவனா இருக்கார். என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, என்னதான் வருத்தம் இருந்தாலும், என்னதான் பெரிய பெரிய நன்மைகள் இருந்தாலும் சரி, இந்த வருத்தம் அவருடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருந்ததுனால இருதயத்தின் நிறைவுனால என்ன பேசும்? வாய் பேசும். பேசிட்டு, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்ட்டு. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கோம். எங்களுக்கு பிள்ளை இல்லை, என் மகளுக்கு பிள்ளை இல்லை, மகனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த வேதனை, சஞ்சலம், வருத்தம் எங்களுக்கு புரியும். நாங்கள் இப்போ இந்த ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் நாங்கள் பேசணும், யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கற்பத்தின் கனி, ஜெபம் பண்ணி கற்பத்தின் கனி கிடைச்சது யாருக்கெல்லாம். 2வது ஒரு லிஸ்ட் எடுத்தோம். யாரெல்லாம் அவங்க ஊழியத்துக்கு நன்மையாக இருக்காங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அப்போது
நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், நீங்கள் வந்து ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லுங்கள் அப்படிம்போம். உங்களுக்கு குழந்தை கிடச்சிட்டுனா நீங்கள் வேறு ஒன்றும் பணமோ காசோ காணிக்கையோ சிறப்பு காணிக்கையெல்லாம் நீங்கள் அப்புறம் தரண்டாம், அது உங்களுக்கு கர்த்தர் நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து எங்களுடைய சபையில் ஒரு சாட்சி மட்டும் சொல்லுங்கள். நான் இத்தனை வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தேன், இத்தனை வருடம் கழித்து கர்த்தர் எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்காரு, அதை பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய வேதனைக்குரிய காரியம். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் செயற்கை கருத்தரிப்பு அதுக்கு ட்ரை பண்ண போகிறோம், அதுக்கு என்ன உங்களுடைய அந்த இது ஃபீஸ் எவ்வளவு, அதில் ஒரு 5-6 பேக்கேஜ் இருக்குது, ஸ்டார்டிங் பேக்கேஜே 35 லட்சம். 35 லட்ச ரூபா கொடுத்தா போதுமா, பிள்ளை வந்துடுமா அப்படின்னு கேட்டேன். 35 லட்சம் மாத்திரம் இல்லை, நம்ம அடிக்கடி போகிற செலவு, அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம பராமரிக்கிற மற்ற காரியம், அதெல்லாம் சேர்த்து முடிக்கும்போது 50 ரூபா ஆயிரும் அப்படின்னாங்க. எத்தனை? 50 லட்சம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப, அப்போ ஆண்டவர் எவ்வளோ எளிதாக கொடுக்காரு பாருங்கள் கர்ப்பத்தின் கனியை. அப்போ அடுத்தால ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இதில் உள்ள சக்ஸஸ் ரேஷியோ, எத்தனை பேருக்கு அது வெற்றி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ரேஷியோ 50-50 தான் சான்ஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, சக்ஸஸ்னால் இந்த செயற்கை குழாயில் இந்த பிள்ளை பெருக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு 50% தான் சான்ஸு. எந்த காரணத்தை கொண்டோம் இந்த டியூப்பில் ஃபெயிலியர் ஆகும் பொழுது அதுக்கு மருத்துவமோ மருத்துவரோ மருத்துவமனையோ எந்த விதத்துலேயும் பொறுப்பாகாதுன்னு சொல்லி லெட்ரு எங்கள்கிட்ட அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, பாண்டு பேப்பரில் சைன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டே அப்படின்னாங்க. நான் இதெல்லாம் குறையா சொல்ல. அப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ஒரு காரியம் பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாடகை தாய் மூலமாக குழந்தை, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை, கணவருடைய அந்த உயிர் அணுக்களை எடுத்து அந்த வாடகை தாயில் வைத்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறாங்க. அது ஒரு சில இடங்களில் இருக்குது. ஒரு காலத்தில் வாடகை தாய்க்கு வந்து ஆரம்பத்தில் இந்த குழந்தை பிறப்பு இந்த காரியம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துடணும், ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துருவாங்க. மற்றபடி அவங்களுடைய அந்த குழந்தை வளரும்போது அந்த எல்லா பராமரிப்பு கொடுக்கணும். இப்போ எவ்வளோன்னு கேட்டால் 25 லட்சமா. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு வாடகை தாய் மூலமாக குழந்தை பெறுறதுக்கு 25 லட்சம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அந்த வார்த்தையாக வந்த காரியங்கள். இப்போ தேவன் எவ்வளவு நல்ல ஒரு காரியம். சரி, அதை விடுங்க. தத்து எடுக்கிறது, குழந்தையை தத்து எடுக்கிறது, அதுக்குரிய ப்ரொசீஜரை கேட்டேன்னு வச்சுடுங்க, தாளையே சுற்றி போச்சு. அந்த தத்தெடுக்கிற ப்ரொசீஜரை பார்த்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம், 7 வருஷம் ஆகிட்டு இன்னும் குழந்தை எங்களுக்கு கிடைக்கல. அது அந்த டயத்தில் எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கிடணும். இப்படிலாம் உலகத்தில் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக, ஒரு வம்சத்தின் விருத்திக்காக, ஆசீர்வாதத்துக்காக எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது. ஓ ஆமாம். அப்புறம் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னாங்க 2 வயசுக்கு சேர்ந்து, அன்றைக்கி அதான் பாருங்கள், நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்க, அந்த 2 பேருக்குள்ளே சேர்ந்து டோட்டல் ஏஜ் வந்து 75 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒன்றா கணவருக்கு 30 இருக்கணும், இல்லை கணவருக்கு 40 இருந்தால் வீட்டம்மாவுக்கு 35 இருக்கணும். இதுக்கு மேலே அதை டோட்டல் போட்டால் 2 பேருடைய வயசு டோட்டல் போட்டால் 75 இருக்கணும். இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், தேவன் வந்து எத்தனையோ பேர் கற்பத்துக்காக, ஈசாக்கு மலடியாக இருந்த தன்னுடைய மனைவி ரெபேக்காளுக்காக விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அப்போ கற்பத்தின் கனிகளை கர்த்தர் கொடுப்பது ஒரு சாதாரண காரியம். அப்போ நாங்கள் அப்படியே கணக்கு போட்டோம் யாரெல்லாம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கற்பத்தின் கனிக்கு அப்புறம் எங்கள் பிள்ளை சேட்டை பண்ணுது, பிள்ளை அழுகுது, பிள்ளை விளையாடுது, பிள்ளை குதிக்குது, எட்டி பார்க்குதுன்னு சொல்லி சாட்சி சொல்ல வர்றதே இல்லை. இதுக்கு ஒரு படி மேலே போய் ஒருத்தர்லாம் எங்கிட்ட சொல்லலை, வேறவங்கிட்ட சொன்னாங்க, நம்ம இந்த சின்ன சர்ச்சில் போய் சாட்சி சொன்னால் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் 2 குழந்தை 3 குழந்தையெல்லாம் ஆனதுக்கு அவங்க கூட வந்து நீங்கள் சாட்சி மட்டும் சொல்லிட்டு போங்க, உங்களுடைய பணமோ காணிக்கையோ எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி பகிங்கரமாக சொன்னால் கூட அவங்க சாட்சி சொல்ல வர்றதில்லை, மனசு இல்லை. அவங்களுடைய அந்த இதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இப்போ பாருங்கள்,
கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். எத்தனையோ பேருக்கு ஜெபத்தில் கொடுக்குறார். அதை பார்த்து எங்களுக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம். இன்னொன்று வந்து கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அவருடைய வலிகள், அந்த வேதனைகள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். அப்போ இன்றைக்கி இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுத்து என்னை அப்படியே பாரப்படுத்தினார். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி சாயங்காலம் அப்படியே உட்காந்து அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆபிரகாம் எப்படி சொல்லியிருப்பான் இந்த வார்த்தையை. இப்போ ஆண்டவர் வந்து அந்த அந்த வாயின் வார்த்தை வரும்பொழுது அவனுடைய இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பிள்ளைக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன ஜெபங்கள் என்ன விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் வச்சாலும் அந்த இருதயத்தின் வேதனையும் வலியையும் சஞ்சலத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்காரு பாருங்க. 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, பின்பு உன் சந்ததி அவனை நோக்கி இவ்வனமாய் இருக்கும் என்றார். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நல்லா கவனிங்க. எத்தனையோ விசுவாசங்கள், விசுவாசத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் நம்ம பேசலாம். இதில் என்ன, அவன் ஆண்டவர் அவரோடு பேசினவன்னா அந்த நேரத்திலேருந்து அவனுடைய விசுவாசத்தினுடைய அளவே மாறி போச்சான். அவங்கள பார்த்து கேள்வி, ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளெல்லாம் பார்க்கக்கூடாது, டக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கானுன்னு சொன்ன உடனே நான் உனக்கு வந்து இஸ்மவேல் ஈசாக்கு மட்டுமாடா கொடுத்தேன், நீ கொஞ்சம் எண்ண முடியுமா அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து எண்ணினேன். வானத்து நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாததோ அப்படி எண்ண முடியலை. அந்த அளவுக்கு சந்ததிகள் இப்போ இருக்குது. ஆனால் வேதத்தில் கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்காங்க. சரியா? ஆதியாகமம் 25 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதில் டோட்டல் இருக்குது எல்லாமே. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். சரியா? பின்பு ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினான். என்ன பேர்? கேத்துரால். கேத்துராலுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? எத்தனை பையங்க தெரியுமா? அது பேரெல்லாம் போட்டிருக்கு. அது பிள்ளையா பையனா இல்லை எத்தனை பிள்ளை எத்தனை பையன் தெரியல. புரியுதுங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. சிம்ரான், யக்சான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவாக். 6 பேர் கேத்துராலுக்கு. கவனிங்க, கேத்துராலுக்கு எத்தனை பேர்? 6 பேர். ஆகாருக்கு எத்தனை? 1. சாராளுக்கு 1. அப்போ மொத்தம் எத்தனை? 8 பிள்ளைகள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, 8 பிள்ளைகள், 8 பேர் பிறந்திருக்காங்க. இந்த 8 பேரும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். வேதம் தெளிவாக சொல்லுது. இந்த 8 பேர் 8 பிள்ளைகளையும் ஆபிரகாம் பார்த்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் சாராளுடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த சாராளுடைய மரணத்தில் யார் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் எல்லாரும் ஆபிரகாம் சேர்ந்து தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம். அதே மாதிரி ஆபிரகாம் மரித்த பொழுதும் நம்ம ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆபிரகாமுக்கு மரணத்துக்கு முன்பாகவே இந்த பேர் பட்டியல் வந்துடுது. அப்போ 8 பேர். இந்த 8 பேர் மாத்திரமல்ல, இந்த யக்சானுக்கும் மீதியானுக்கும் 7 பேர் பிறந்தாங்க. பேரன் யக்சான் இருக்கார் இல்லையா, கேத்துராளுடைய பிள்ளைகள். யக்சானுக்கு வந்து சேபா, தேதான்னு 2. அந்த மீதியானுக்கு ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபிதா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தாகான்னு சொல்லி 7 பேர பிள்ளைகள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 8 பேர் வந்துட்டாங்க. 7 பேர பிள்ளைகள் மாத்திரம் இல்லை,
இந்த இஸ்மவேலுக்கு 12 பேர் பிறந்தாச்சு. அங்கே 12 எத்தனை? 19 பேர். அப்போ 8 பிள்ளைகள், 19 பேர பிள்ளைகள். ஈசாக்குக்கு அதுக்கப்புறம் தான் ஈசாக்குக்கு வந்து ஆபிரகாம் மரணத்திற்கு பிறகு தான் யாக்கோபும் ஏசாவும். அப்போ இதோட முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள டீப்பாக பார்த்தா இந்த கேத்துராலுக்கு பிறந்த அந்த எக்ஸான், அந்த எக்ஸானுக்கு தேதான்னு ஒரு பேரன், இந்த தேதான்னு ஒரு பிள்ளை. அப்போ ஆபிரகாமுடைய பேரன், அந்த பேரனுக்கு 3 பிள்ளைகள். பேரனுக்கு அப்போ ஆபிரகாமுக்கு என்ன கணக்கு? ஆபிரகாமுடைய பேரனுக்கு பிள்ளைகள் கணக்கு நீங்கள் பாருங்க. அது ஒரு 3 பேர், அசூரியும் லெத்துசீம் லெமியும். இதெல்லாம் ஆபிரகாம் ஜீவனோடு இருக்கும்போதே. புரிஞ்சுங்களா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இது ஒரு மொத்த கணக்கு போட்டிங்கன்னா, நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், 8 பிள்ளைகள். 8 அப்படின்னாலே எட்டாத காரியங்களை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. எட்டாத காரியங்களை செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக ஒரிஜினல் பேர பிள்ளைகள் 12, ஒரு 7, 19, அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பிறந்த 2 சேர்ந்தா 21 பேர். வேதத்தின்படி 21 அப்படிங்கிறது ஜெயத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். தானியேலுடைய 21 நாள் ஜெபத்துக்கு பிறகு நிறைய ஒரு ஜெயம் வந்தது. அப்போ 21 பேர பிள்ளைகள், அது ஒரு ஜெயத்துக்கு அடையாளம். அப்போ அந்த பேர பிள்ளையான தேதானுக்கு பிறந்த 3 பிள்ளைகளை கணக்கு வச்சுருக்குது. அப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஈசாக்கு உயிரோடு இருந்த காலத்தில் இந்த 8 பேரில் எத்தனை பேரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எத்தனை பேரெல்லாம் கூட இருந்தாங்க, எத்தனை பேர பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொல்லி கணக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஜேன்னு இருந்திருக்கும். அப்படி தானே? ஒரு பிள்ளை கூட எனக்கு இல்லையேன்னு கவலையாக இருந்தவனுக்கு அவனுடைய ஜீவனுள்ள நாட்களையே எவ்வளவு நன்மைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அப்படி தான் செய்ய போகிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வார்த்தைகள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களிலே ஒரு நல்ல ஒரு அந்த விசுவாசம். அது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இதெல்லாம் நான் சுதந்தரித்துக் கொள்ள போகிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் எதனால் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவற்றில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அதன் உடல்கள் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். அப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த பலிபீடத்தில் போய் அந்த நாட்கள் அந்த பலிபீடத்தின் முறைமைகளின்படியே போய் பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ பலி செலுத்த ஆரம்பித்ததற்கு பிறகும் ஆண்டவர் அவனோடு சில வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 அந்த 16ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் பேசின உடனே ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. இப்போ அதனால தான் கர்த்தர் உங்களோட பேசின உடனே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறாரா, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுகிறாரா, பேச பேச நீங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறவங்களா நீங்கள் இருக்கணும், துதி பலிகளை செலுத்துகிறவங்களா இருக்கணும். அதனால தான் அன்னாள் பொருத்தனையோடு போய் ஜபிச்சா, தேவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றால் என்ன பண்ண போகிறேன், அதை உமக்கே. ஆமாம், இதுதான் காரியம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களே. அப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொன்னவனுக்கு 8 பிள்ளைகள், 19 பேர பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு அதற்கு பிறகு 2 பிள்ளைகள். அப்போ 21 பேர பிள்ளைகள். அந்த எக்ஸானுடைய மகன் தேதானுக்கு பிறந்த 3 பேரனுடைய மகனையும் பார்த்து கர்த்தர் நல்ல நன்மைகளை பார்ப்பதற்கு உதவி செஞ்சார்.
அதனால் நீங்களும் சொல்லுங்கள், சீக்கிரத்தில் நன்மைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சில நன்மைகளை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்போ ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமோடு பேசி ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கி உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், இன்றைக்கி வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் பேரூர் பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ அசனத்துக்கு போயிருக்கும் பொழுது அப்படியே ஒருத்தர் இல்லை அங்கே இல்லை, ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் டியூப் பேபிக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் இந்த வாரத்தில் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டம்மா தான் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு குழந்தையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம், கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, அந்த டெஸ்ட் டியூப் இல்லாமலே கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த தகவல்லாம் வந்துட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் திருப்பி போய் பார்க்கவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்கள வர சொல்லுங்கள், பார்க்கணுன்ட்டு. மறுபடியும் எதேச்சியாக மறுபடியும் ரொம்ப நாளைக்கு பிறகு, எத்தனை வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, 4 வயசுக்கு அப்புறம், அந்த பையனுடைய 4 வயசுக்கு பிறகு தான் நாங்கள் பார்த்து, திடீர்னு எங்களை பார்த்துட்டு அவங்க எங்கள்கிட்ட சொன்னது, நீங்கள் ஜெபம் பண்ணி கிடைச்ச பிள்ளை தான், டெஸ்ட் டியூப் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கார் ஜன்னலுக்குள்ளே விட்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் புறப்பட்டுட்டோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, கர்த்தர் இப்படிலாம் கூட அற்புதத்தை செய்கிறாரா அப்படின்ட்டு. அதனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அப்போ இப்படியாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டவனுடைய வருத்தத்தெல்லாம் கர்த்தர் மாற்றினார். அதனால் கர்த்தர் உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் மாற்றுவார். பிள்ளைகள் மாத்திரமல்ல, கர்ப்பத்தின் கனிகள் மாத்திரமல்ல. அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம், அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவது இல்லை. அப்படி தான் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். பிள்ளைகளுடைய காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, வருகிற நாட்களில் ஜெபத்தில் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள், ஜெபத்தினால் நான் கொடுத்த கர்ப்பத்தின் கனிகள், இந்த சின்ன வயதிலேயே ஆலயத்தில் ஆராதிக்கிறக்கூடிய பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க இருக்கிறாங்க, நம்ம மெல்வின் இருக்கா, பாப்பா இருக்கா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் நம்முடைய சபையில் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்தே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை, வசனத்தை கொடுத்தார். அதை நான் மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 31ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். பெஸ்லெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், அப்படியே நிறுத்தி வாசிங்க. அதாவது பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை விட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால நிரப்பினார். கர்த்தர் இன்னைக்கு காலையில் என்னோட பேசினார். உன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு ஞானம், புத்தி, அறிவு இதை நான் கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஞானம், புத்தி, அறிவு. பெஸ்லெயேல் செஞ்ச வேலையெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா, வினோதமான வேலைகளை யோசித்து செய்வதற்கு, ஒன்று என்ன வேலை? வினோதமான வேலை. 2வது பொண்ணு, 3வது வெள்ளி, 4வது வெண்கலம், 5வது ரத்தினங்களை, 6வது மரத்தில் சித்திர வேலை, 7வது சகலவித வேலைகளையும் யூகித்து செய்ய வேண்டிய, இப்படி 7 விதமான டேலண்ட்டை கர்த்தர் கொடுக்குறார். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் 7 விதமான தாளந்துகளை கர்த்தர் கொடுப்பாராக. 7 விதமான ஞானம், புத்தி, அறிவை கர்த்தர் கொடுப்பாராக. அதனால் இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை, எல்லாருமே சொல்லுவாங்க ஞானம் அப்படின்னோடனே சாலமோன் அப்படிம்பாங்க. அது இதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. சாலமோனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தை, கனத்தை கொடுத்தார். அதனால் பிரயோஜனம் இருந்துச்சா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி,
சாலமோன் பரலோகத்தில் இருப்பாரா, நரகத்தில் இருப்பாரா? பதில் சொல்லுங்க. எளிதாக தெரியும் உங்களுக்கு, அவன் நரகத்தில் தான் இருப்பான்ட்டு. ஏன்? அவன் அந்நிய தெய்வங்களை வழிவி போக பண்ணார். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த ஒரு கட்டணை, நீ அந்நிய தெய்வங்களை பின்பற்றக்கூடாது, அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, இப்படி நிறைய காரியங்கள் அந்த நாளில் கட்டளை. அதை தான் அவன் செய்யணும். அவன் பாருங்க, அதுக்கப்புறம் அந்நிய தேவர்களை விட்டு வழிவி போக பண்ணினான் அப்படின்ட்டு. இப்போ சாலமோனுடைய காரியங்களை குறித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிட்டு இருந்தேன். சில ரெஃபரன்ஸ் எல்லாம் வாசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்பவும் அநேக மந்திரம், தந்திரம், பில்லிச்சூனியம், செய்வினை பண்ணுகிறதற்கு சாலமோன் எழுதி கொடுத்த மந்திர புஸ்தகங்கள் பயன்பட்டு கொண்டு இருக்கிறதாம். இது எனக்கு கேட்ட அதிர்ச்சி ஆகிட்டு. இதை பார்த்துட்டு இன்றைக்கும் சாலமோன் பார்த்தீங்கன்னா சகல ஞானம் இல்லை, எந்த பேயையும் தோன்ற பண்ண முடியுமா, அவ்வளோ டேலண்ட் உண்டான். எந்த பேயும், எந்த பாதாளத்தில் போன பிசாசு, சாத்தான் எதாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அவனுடைய மனைவிகள் அந்நிய தெய்வங்களை வணங்க வச்சு அவனை என்ன பண்ணிட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஞானத்தை பெற்று ஞானம் இல்லாமல் போனவர். ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ளணும், தெய்வ மக்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இங்கே சொல்றதுக்கு தேவ ஆவியினால் நிரப்பினே அப்படின்னு சொல்லி, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தேவ ஆவியினால் நிரப்பணும். சின்ன வயதுலேருந்தே உங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக, அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்திற்காக, வல்லமைக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நீங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தேவ ஆவியினால் நிரப்பிட்டார்னாலே போதும். கர்த்தர் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதாக இருக்கும். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 35வது வசனத்தில் அந்த 30லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தின் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்ல அழைத்து அவனை விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகலவித வினோதமான வேலைகளை செய்யவும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. நீங்கள் பின்னாடி நாளாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே அவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. யாத்திராகமம் 38:22 கூட அந்த வசனம் உண்டு. ஒருத்தர் வாசிங்க, நம்ம வாசித்து ஜெபிச்சிடறோம். பெசலேயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். கர்த்தர் இப்படி தான் உங்கள் பிள்ளைகளை ஞானத்தில் நிரப்ப போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். இன்றைக்கி நம்ம எல்லாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைவாக இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சகலவித ஞானம், அறிவு, புத்தியினால் அவங்க நிரப்பப்படணும். அவங்க சகல விதமான ஞானத்தினால நிரம்பிட்டாங்கன்னா போதும், சகல விதமான அறிவினால் அவங்க நிரம்பிட்டாங்கன்னா போதும். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு தயவு செய்ய ஆரம்பிப்பார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாக அவங்க மாறணும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சிறந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறணும். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிடம் மாத்திரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனியாகிய பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்திருக்கிற உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளெல்லாம் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்த தேவன். ஓ கர்த்தர் நீண்ட ஆயுஸ் நாட்களை கொடுக்கிறவர். அந்த பிள்ளைகளெல்லாம் ஞானத்தில் வளர்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்கள் சந்ததியிலையும் உங்கள் பரம்பரையிலையும் அவங்க அதிக ஞானத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பெற்றோர்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சகல விதமான ஞானத்தில்
சகல விதமான அறிவிலையும் புத்திலையும் அவங்க சிறந்து விளங்குறத கர்த்தர் உங்கள் கண்களினால் பார்க்க வைப்பார். உங்கள் பேர பிள்ளைகள் நல்ல டேலண்டில் இருக்கிறத கர்த்தர் பார்க்க பண்ணுவார். ஆண்டவரே, மனதார சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற முதியவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய பேர பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, என் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆண்டவரே பெஸ்லேலுக்கு கொடுத்த ஆண்டவரே ஞானம், புத்தி, அறிவு, அந்த தேவ ஆவியினால கர்த்தர் பிள்ளைகளை நீங்கள் நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்பனே, வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி வருத்தத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருந்தவனுடைய எல்லா வருத்தங்கள், பாரங்கள், சஞ்சலங்களை எல்லாம் நீங்கள் மாற்றினீங்கப்பா. எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனிக்காக வருத்தங்கள், பாரங்கள், சஞ்சலங்கள், கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. எத்தனை ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இதை ஆன்லைனில் பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே தகப்பனே, வெகு சீக்கிரத்தில் அந்த கர்ப்பத்தின் கனியின் நன்மைகளுக்கான செய்திகளை அவர்கள் கேட்பார்களாக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. என் தேவ கரம் ஆளுகை செய்யட்டும், என் தேவ கிருபை பெருகட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை